அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோ நம்ம சேர, சோழ, பாண்டியர்கள், பல்லவர்கள் இப்படி பல மன்னர்களை பற்றி அடிக்கடி பார்த்துட்டோம். குறிப்பாக சோழர்களை பற்றி அடிக்கடி பார்த்துட்டோம். ஒரு கமெண்டோட கேட்டுட்டாங்க சோழர்களை பற்றி அதிகம் பேசுகிறோன்னு. ஏன்னா சோழர்கள் தான் அதிக சாதனை படைத்திருக்கிறார்கள். அதனால தான் அவங்கள பற்றி அதிகமாக பேசுகிறோம். வேறு ஒன்றும் கிடையாது. சரி, இன்னைக்கு ஒரு மாற்றமாக ஒரு உங்களுக்கு தெரியாத ஒரு அரசன் அவரை பற்றி பார்க்க போகிறோம். அதுதான் விரான் அப்படிங்கிற ஒரு சங்ககால ஒரு அரசன். அவரை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். இவர் சமீபத்தில் ஒரு 2 நாட்களுக்கு முன்பு இந்த விரான் பற்றி ஒரு முக்கியமான ஒரு ஆதாரம் கண்டெடுக்கப்பட்டது வரலாற்று ஆய்வர்களால். அது என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கழிச்சு வரைக்கும் பாருங்கள். இது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். சங்க இலக்கியங்களில் விரான் நம்ம இப்போ வி ரா இன் அப்படின்னு சொல்கிறோம். வி விரா அன் அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கு. சங்க காலத்தை சேர்ந்த ஒரு அரசன், 3ஆம் நூற்றாண்டை சேர்ந்த ஒரு அரசன். பாண்டிய மன்னரான மாறன் எழுதி அவருக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு அரசன். அவர் தான் விரான். இவர் இரும்பை என்ற ஒரு இடத்தை தலைநகரமாக கொண்டு ஆட்சி செய்தார். இவரை தேர்வன் விரான் அப்படின்னு சொல்லி புகழப்படுது. அப்படின்னா தேர்கொண்ட வள்ளல் அப்படின்னு குறிப்பிடப்படுது. இவரை பற்றி நற்றினில குறிப்பிடப்பட்டுள்ளது. அதே போன்று ஐங்குறு நூல்களையும் இவரை பற்றி பாடல்கள் உள்ளது. கைவன் விரான் இரும்பை அரசன் என்று ஓரம்போக்கியார் குறிப்பிடுகிறார். இதிலிருந்து ஒரு சங்ககால ஒரு அரசன் இந்த விரான் என்பவர் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். புதுக்கோட்டை அருகே உள்ள விராலி மலை, அது கூட இவரால் தான் அந்த பெயரே வந்தது அப்படின்னு சொல்லப்படுது சில வரலாற்று அறிஞர்களால். அதாவது விரான் மலை காலப்போக்கில் விராலி மலை அப்படியானதாக சொல்லப்படுது. அந்த விராலி மலைக்கு அருகே தான் இப்போ நான் சொல்ல போகிற அந்த வரலாற்று தகவல். அதாவது புதுக்கோட்டை அருகே அன்னவாசல், இதன் அருகே ஒரு இடத்துல ஒரு 1.5 அடி உயரத்தில் நடுக்கல் கண்டெடுக்கப்பட்டது. ஒரு 2 நாட்களுக்கு முன்பு தான் வரலாற்றாளர்கள் ஒரு கலாய்வு செய்தார்கள். அங்கே புதுக்கோட்டை அருகே அன்னவாசல் அருகே, அந்த அன்னவாசல் அருகே உப்புத்தோப்பு அப்படிங்கிற ஒரு இடம், அந்த இடத்துல தான் இந்த 1.5 அடி உயரம் கொண்ட நடுக்கல் கண்டெடுக்கப்பட்டது. அந்த நடுக்கல்ல இருப்பது விரான் என்ற அந்த அரசன் அப்படிங்கிறத வரலாற்று ஆய்வாளர்கள் உறுதிப்படுத்துறாங்க. இந்த நடுக்கல் இரும்பையை ஆட்சி செய்த விரான் என்று அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இரும்பை அப்படின்னா தற்போது இரும்பாளி அப்படின்னு சொல்றாங்க. புதுக்கோட்டை அருகே அந்த ஊர் தான், அந்த இடத்த தான் அவர் தலைமையிடமாக கொண்டு ஆட்சி செய்தார் விரான். இவருடைய ஆட்சி காலம் கிபி 216 230, அதாவது 3ஆம் நூற்றாண்டு. நற்றினில 350 வரையில் என்ன குறிப்பிடப்பட்டிருக்குன்னா, வெண்ணல் அறிஞர் தன்னுமை வெறியி பழன பல் புல் இரிய கழனி வாங்குசினை மருத தூங்குதன் உதிரும் தேர்வன் விரான் இரும்பை அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கு. அதாவது அந்த பாடலில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அந்த நற்றினில, சங்க காலத்துல இரும்பை என்ற அந்த ஊர் தற்போது இரும்பாளி என்று அழைக்கப்படுகிறது என்றும், இரும்பையை மையமாக கொண்டு ஆட்சி செய்தவன் பெயர் விரான் என்றும், இவருக்கு இன்னொரு பெயர் சொல்றாங்க உப்பை குரான் அப்படின்னு சொல்றாங்க, உப்பு குறவன் அப்படின்னு சொல்றாங்க. இங்கு உள்ள பொட்டலை குறவன் பொட்டல் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது அவர் ஒரு உப்பு குறவன் அப்படிங்கிறத சொல்றாங்க. அந்த ஊர் மக்களும் வழி வழியாக அதை இவருடைய அந்த ஊர் பேரே அப்படிதான் குறிப்பிடுறாங்க. இன்னைக்கு ஒரு வித்தியாசமான ஒரு மாற்றமா ஒரு விரான் என்ற ஒரு சங்ககால ஒரு அரசரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். அவர் இரும்பையில் தலைமையிடமாக கொண்டு ஆட்சி செய்தார். அந்த இரும்பைங்கிறது தற்போது இரும்பாளி என்று சொல்லப்படுது. அந்த இடத்த ஆட்சி செய்தவர் பேரு விரான். அவருக்கு உப்பை குறான்னு சொல்றாங்க, அதாவது உப்பு குறவன். அந்த இடத்துக்கு பொட்டலுக்கு பேரு குறவன் பொட்டல் அப்படின்னு சொல்லப்படுது. இது வரைக்கும் அந்த வரலாற்று ஆய்வாளர்கள் அன்னைக்கு அந்த நடுக்கல் கண்டுபிடிக்கப்பட்டு இந்த தகவலை தான் பகிர்ந்தாங்க. அதை நான் படித்தேன், அது உங்களுக்கு நான் பகிர்ந்துருக்கேன். இந்த வீடியோ அப்படிங்கிறத மறக்காம சொல்லுங்கள். இந்த வீடியோ லைக் கொடுத்துங்க, ஃப்ரெண்டு ரிலேட்டிவ் நிறைய ஷேர் பண்ணுங்கள். இது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். வேறு நல்ல வீடியோ சந்திப்போம். நன்றி.